இங்கே பாருங்க, நான் வீடியோவை வந்து ஆன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இது பண்ண முடியாமல் போயிடுச்சு, மறந்துட்டேன். இங்கே அந்த சாண்டிங் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்தார் அநியாயம் ஃபுல்லாக. இங்கே அங்கே பாருங்கள் பண்ணிகிட்ருக்காரு, நான் காமிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணிவிட்டேன், அது அப்படியே போயிடுச்சு. இந்த டஸ்ட்டு பறக்கணும் மாஸ்க்கை போட்டு செய்கிறாரு. அது இது ஆன் ஆகலை, மண்ணெல்லாம் கொட்டிங்க. ரெக்கார்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்ருக்கேன் நான். ஸ்னேல சவடிக்கிறாரு. இங்கே பாருங்க, இந்த கேப் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. மண் பேக்கு, இன்னொரு மண் பேக் இருக்கா? அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் மண்ணு கொட்டுறப்ப கொஞ்சம் காமிங்க. அநியாயம் பாருங்கள், இது ஃபுல்லாக இப்படி மண்ணெல்லாம் பண்ணியிருக்கா. இங்கே வந்து ஃபுல்லாக சிமெண்ட்டை கொட்டி வச்சுருக்காரு பாரு. இதில் ஃபுல்லாக பிளாஸ்டர் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த கேப்புக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது ஃபுல்லாக சிமெண்ட்டை ஃபில் பண்ணி வச்சுருக்காரு. என்ன நடக்கும்னு தெரியல. ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். இங்கே ஃபுல்லாக சிமெண்ட், இங்கே ஃபுல்லாக சிமெண்ட்டை கொட்டிட்டாரு, அங்கே ஃபுல்லாக மண்ணு கொட்டி வச்சுருக்காரு. என்னன்னு ஒன்றும் புரியல, எனக்கே புரியல. ஆனால் இந்த கல்லெல்லாம் கிளியர் பண்ணல. கேப் ஃபுல்லாக இங்கே சிமெண்ட் ஆயிடுச்சு. இங்கே ஃபுல்லாக இப்படி இருக்குது. எப்படி எங்கேயும் டேப் அடிச்சு வச்சுருக்காரு. இது ஃபுல்லாக என்ன மாதிரி ஆகும்னு தெரியல எனக்கு. எவ்வளோ பெரிய பெரிய கேப். ஸோ இதெல்லாம் தான் ஃபில் பண்ணிகிட்ருக்காரு அங்கே மண்ணு போட்டு. ஆனால் சிமெண்ட்டு போடுறேன்னாரு, இப்போ லாஸ்ட்டில் மண்ணை கொட்டிட்டாரு. இந்த பெரிய ப்ரஷ் வச்சு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. இந்த ப்ரஷ்ஷில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் க்ளீன் பண்ணுறாரு. இப்போ இந்த டஸ்ட்டு பறக்குது, தெரியுதா தெரியல வீடியோவில். டஸ்ட்டு பறக்கிறதால மாஸ்க்கை போட்டு செய்துட்ருக்காரு. இப்போ சாண்டு மட்டும் நின்றுடுச்சோம் இந்த கேப்பில் ஃபுல்லாக. அப்போ அப்படியே அதை தள்ளிக்கிட்டே போய் அந்த எல்லாம் ஃபில் பண்ணும். பெரிய வேலை தான் இது. இப்போ இது பேங்க் ஹாலிடேனால இந்த வேலை ஓடிக்கிட்டுருக்கு. நாளைக்கும் லீவு. நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சுது. ஸோ நான் தண்ணியும் ஊற்றினேன் ஃபுல்லாக எல்லாம் ஈரமாக இருக்குது நல்லா. இப்போ செடியெல்லாம் வந்து 2 வருஷம் ஆகுது மாதுளம் செடி. இது அவனுக்கு மாதுளம் காய் எப்போ வரும்னு தெரியல. ஆனால் இது 3 to 4 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. 4 years ஆயிடுச்சு. என்னோட இந்த செடி தான் கொத்தா ரோஸ் வந்ததில்லை. அந்த பிளான்ட் இப்போ பாருங்கள் வளருமான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வெறும் குச்சி ரோஸ்லெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு இலை கூட இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபர்டிலைசர்லாம் ஊற்றி விட்ருக்கேன், இனியும் தான் பார்க்கணும். இந்த 2 சிமெண்ட்டு டப்பா, 2 மண் பேகு எல்லாம் போயிருக்குள்ள. இன்னொரு 3 மண் பேக்கும் இருக்குது. இதை பாருங்கள், இதெல்லாம் அந்த ஓரியண்டல் லில்லி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக வரும். இங்கே ஃபுல்லாக இந்த ஒரு குட்டி ஏரியா மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு.
ஸோ இதெல்லாம் எடுத்த பிறகு இன்னும் அந்த சைடும் மண்ணெல்லாம் கொட்டி இங்கேயும் கொஞ்சம் செடி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக கல். இது பாருங்கள், ஒரு பெரிய பிளான்ட் இருந்ததா. ஸோ இது வந்து ஃபுல்லாக உட்டு தான் இது, அந்த அந்த செடியோட இது. ஸோ இங்கே இந்த ஏரியாவில் எதுவும் வைக்க முடியாது. இப்போ லெட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காரு, ஆனால் வருமானு தெரியல, எல்லாம் காஞ்சிருக்கு. இனிமேல் அந்த பேன்சி எல்லாம் நேற்று எல்லாம் கிளியர் பண்ணது கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். 2-3 பேன்சி இருந்தது, அதெல்லாம் வச்சு விட்ருக்கேன். அப்புறம் அந்த ஒரு பிளான்ட்டு இது வந்து பேலீஃப். பேலீஃப் இங்கே இருக்குல்ல, அங்கே பாருங்கள். இந்த பேலீஃபில் இங்கே பாருங்கள், ஒரு குட்டியாக தெரியுதா? கிட்ட போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த குட்டி பிளான்ட்டில் பேலீஃபில் இங்கே ஒரு பிளான்ட் இருந்தது. இது இன்னும் குட்டி, இது வரல இது. ஸோ இதை பறித்து தான் இங்கே வச்சுருக்கேன். இது வேரோட கொஞ்சம் பிடுங்கி இங்கே வச்சுருக்கேன், வருதான்னு பார்ப்போம். இதெல்லாம் குட்டி குட்டி. இது ரோஸ்மேரி, நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் நான் இன்னும் ஒன்றுத்துக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. எடுக்கணும்னு நினைக்கிறது. இந்த தடவையாவது எடுத்து ஏதாவது ஹேர் ஆயிலுக்கு ஏதாவது ரெடி பண்ண. பூவே வந்துருச்சு, கட் பண்ணி விடணும், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரும். இந்த ரோஸ் தான். இன்னொரு பிளான்ட் இருந்தது, அது உடஞ்சி போயிடுச்சு. அது வுட்டில் இருந்ததுனால அதுலேருந்து கலட்டி இது வச்சதில் பாருங்க, ரோஸ் எல்லாம் பூவே பூக்க ஆரம்பிச்சு, மொட்டையே வச்சிருச்சு. பட் ஆனால் வாடிடுச்சு. அதுலேருந்து மாற்றினதுனால கொஞ்சம் வாடி போச்சு. இந்த ரோஸும் மொட்டை ஒன்று வச்சுருந்தது, காணோம், வாடி இருக்குது. இந்த பிங்க் கலர் பூ அன்னைக்கு காமிச்சிருப்பேன்ல தண்ணி, அப்போ அது இதெல்லாம் அங்கே வேலை நடக்கிறதால எல்லாம் ஃபுல்லாக உள்ளே இருக்கார். இங்கே பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த பேர் இந்த பிங்க் கலர் பூ. அப்புறம் இங்கே பாருங்க, அந்த பூ அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் இருந்தது. இப்போ பாருங்கள், பெருசாகவே வளர்ந்துருக்கு. இது வாடிடுச்சு, தெரியுது அவங்களுக்கு, வாடி போயிடுச்சு வெயிலில். அப்புறம் இங்கே இது வந்து சக்குலண்ட் வெரைட்டி. இது ஹாடி. ஸோ வின்டருக்கு முன்னாடி வச்சது. ஸோ அப்படியே இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி ரோஸ் அழகாக. இது உள்ளே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், காமிச்சிருக்கோம் ஒரு வீடியோவில், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஆனால் செத்து போயிடுச்சு, இது வரல. அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் வச்சுருக்கு. இது ஒரு வெரைட்டி பிளான்ட்டு, குட்டி குட்டி ரோஸ் அது வச்சுருக்கு. நம்மளோட இதை பார்ப்போமா, ஃபிஷ் கலர் பெருசாக ஆரஞ்சு கலரில். இங்கே பாருங்கள், லோட்டஸ் லீஃப் தெரியுதா, அதுலேருந்து இங்கே லோட்டஸ் வரும். இதுதான் ரொம்ப ஓவர்டேக் பண்ணிருக்கு, கிளியர் பண்ணி போடணும். இந்த மாதிரி இலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 2 மீன் பெருசு இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன தான். இங்கே பாருங்க, அதே மாதிரி இந்த ஏரியாவும் ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் மண்ணை கொட்டி பிளான்ட்டெல்லாம் இனிமேல் தான் வைக்கணும். இந்த ஒரு பிளான்ட் தான் இருக்குது. நேற்று ஃபுல்லாக க்ளீனிங் வேலை தான் நடந்தது. இதிலேருந்து எனக்கு அது என்னமோ அந்த பழைய லீவ்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ எல்லாம் நேற்று க்ளீன் பண்ணி ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டேன். இதிலெல்லாம் ஒரே அந்த குப்பை செடி மாதிரி நிறைய வளர்ந்து போயிட்டுருந்தது. ஏன்னா வின்டரில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் அநியாயம், நிறைய செத்து போச்சு. அப்படியே புஷ்ஷியாக வளர்ந்துருந்ததில் ஒரு தடவை காமிச்சு பிறகு மொட்டையாக இருக்குது, இனிமேல் தான் வளரணும். ஆனால் லீவ்ஸும் ஒரு மாதிரி கேர்லி ஆகுது, என்னன்னு தெரியல. இது நான் இப்போ மிஸ் பண்ணிட்டேன், இதை காமிக்கவே இல்லை. இந்த பூ வளர்ந்து காஞ்சே போயிடுச்சு, ஒயிட் கலர் அழகாக இருக்கும். நிறைய பூ வந்திருக்கு இந்த தடவை, உங்களுக்கு தெரியுதா? ஆனால் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த பாட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன் ஃபுல்லாக நான். இது வந்து லோகன்பெரி புதுசாக வாங்கினதை நட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் வாடி இருக்குது, என்னன்னு தெரில. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு.
நிற்கிது. இது கொஞ்சம் ஏன் ஒரு மாதிரி தொங்கியிருக்க தெரில. இது பாருங்கள், ராஸ்பெரி ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். பீ பாருங்கள், டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்ப்பீங்க, தெரியுதா? பீ சுற்றுது. ஐயோ, காதுகிட்ட சுற்றுது. ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக காய வச்சு செக்கமாக வச்சுருக்கு. இந்த தடவை கொஞ்சம் நல்லா அழியாகவே வந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் தான் வாங்கி வச்சதில்ல. இந்த செடியும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பூ வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு தான் கிஃப்ட் பண்ணாங்க. பிங்க் கலர் பூ, நல்லா அழகான பூ தான் அது. இங்கே வந்திருக்கும். இதிலெல்லாம் மொட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் நேற்று கிளியர் பண்ணி விட்டேன். இதில் ஃபுல்லாக ஒரு மாதிரி குப்பையாக கிடந்தது. எல்லாம் நல்லா நீட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. அம்மா, ஐயோ, ஆண்ட்டு என்னோட ட்ரெஸ்ஸு இதில் மாட்டிருச்சு. ரோஸ் செடியில் மாட்டிருச்சு. ஐயோ, ஒரு